ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பிரியாணி தான் பண்ண போகிறோம். நம்ம கிச்சனில் பிரியாணி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறது எல்லாமே மட்டன் பிரியாணி தான். வெளியில் எங்கேயாவது மீட் பண்ணால் கூட உங்கள் பிரியாணி செஞ்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மீட் பண்ணுற எல்லாருமே சொல்கிறது நம்ம பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கு, நான் செஞ்சு பார்த்தேன், பாராட்டு வாங்கினேன், இந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க பார்க்குறப்போமே. அதே போல் நம்ம கிச்சன்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு பிரியாணி செஞ்சு. சரி, இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுவும் செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு மட்டன் 1.5 கிலோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து அளவுக்கு அதிகமாக சேர்க்க வேணாம், கம்மியாக சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துடலாம். மட்டன் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு அதை கலந்து விட்டுறலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா குழைய விடாமல் இது போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பிரியாணி தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 400 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 7 போல் கிராம்பு, 7 ஏலக்காய், அதே போல் 7 துண்டு பட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் சேர்த்துடலாம். அடுத்ததாக கல்பாசி, கொஞ்சமாக பிரிஞ்சி இலை, அடுத்ததாக 750 கிராம் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பச்சை மிளகாய் நம்ம காரத்தை பொறுத்து சேர்த்துட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து வதங்குறதுக்குள்ளே நம்ம வந்து பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 6 பட்டை, 6 கிராம்பு, 6 ஏலக்காய், ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, இதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லித்தலை சேர்த்துடலாம். அதையும் வதங்கினதுக்கப்புறமா அடுத்ததாக இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பிரியாணி மசாலா, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அடுத்து மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். காரம் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துலாம். 1.5 கிலோ நம்ம வந்து 1.5 கிலோ மட்டன், 1.5 கிலோ அரிசி சேர்க்க போகிறதுனால நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்குறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம், வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. அடுத்து 200 கிராம் தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துட்டு இப்போ இதை வதக்கிடலாம். அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா மட்டன், அதை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துடலாம். நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் இப்போ வதக்கிறப்ப வந்து உப்பு சேர்க்க தேவையில்லை. அப்படியே ஒரு 10 நிமிஷம் கிட்ட வதக்கலாம். அதுக்கு முன்னாடி தக்காளி வந்து ஒரு 250 கிராம் சேர்த்துட்டு மட்டனையும் தக்காளியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியும் பார்த்திங்கன்னா அந்த மட்டன் கூட சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நான் வந்து ஒரு லெமனை புழிஞ்சு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். லெமன் போட்டதுக்கப்புறம் லைட்டாக ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துடலாம். நான் வந்து 1.5 கிலோ சீரக சம்பா அரிசி ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன், அதையே தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். அரிசி போட்டதுக்கப்புறம் அந்த மசாலா கூட நல்லா அரிசியை வந்து கலந்து விட்டுறணும். இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை இந்த கிண்ணத்தில் 1 கிண்ணம் தண்ணி இருந்தது, அதை சேர்த்துடலாம். மட்டன் தண்ணி 1 கிண்ணம் ஊற்றியாச்சு. அடுத்து ஒரு அரை கிண்ணம் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். கரெக்டாக 1.5 கிண்ணம் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1.5 கிலோ அரிசி வந்து இந்த கிண்ணத்தில் 1.5 கிண்ணமாக நான் அளந்து எடுத்துக்கிட்டேன். அதில் தான் நம்ம வந்து கரெக்டாக 1.5 கிண்ணம் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம மட்டன் வேக வைக்கிறப்போ உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அந்த தண்ணியில் உப்பு இருக்கும். அதனால் உப்பு வந்து கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கணும். உப்பு போட்டு நல்லா கிளறியாச்சு. அடுப்பை வந்து இந்த டைமில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி விட்டுறணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணி வற்றிரும். அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம். நம்ம வந்து அரிசி வேகிறது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியிலே வேக வைக்கக்கூடாது, நம்ம தம் வச்சு வேக வைக்கிறதுல தான் பிரியாணி வந்து நல்லா வேகும், டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தம் வைக்கிறதுக்காக ஒரு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி எடுத்து வச்சிடலாம். நம்ம பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு. இப்போ வாழை இலை போட்டு மூடிக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு தம்மில் வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி பிரியாணி ஓரளவுக்கு 3/4 பக்குவத்துக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி தான் வெந்திருக்கணும். நம்ம அரிசி வந்து ரொம்ப குலைவாக நல்லா நம்ம எப்பயுமே சாதம் சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம வேக வச்சோம்னா அந்த பிரியாணியோட டேஸ்ட் நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி நல்லா உதிரியாக கொஞ்சம் அந்த பக்குவம் வந்து கம்மியாக இருந்தால் தான் நம்ம பிரியாணி சாப்பிட்ற ஒரு ஃபீலே இருக்கும். அதனால் ரொம்ப வேக வச்சிடக்கூடாது, நம்ம தம்மில் தான் வேக வைக்கணும். அதனால் மெயினாக நீங்கள் தம் வச்சே பிரியாணியை வேக வைங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மறுபடியும் அந்த ரைஸை வந்து சமப்படுத்திட்டு வாழை இலை போட்டு மூடிடலாம். மூடிட்டு இப்போ வந்து பிரியாணியை இறக்கிடலாம். இறக்கி வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த பிரியாணியை அப்படியே விட்டுருங்க. ஓப்பன் பண்ணி பார்க்க வேணாம். அந்த ஹீட்லேயே மறுபடியும் இருக்கிற அந்த கொஞ்சம் நெஞ்சம் வேகாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் அந்த 10 நிமிஷத்துலேயே அந்த சூட்லேயே வெந்துடும். அதனால் 10 நிமிஷத்துக்கு அதை எடுக்கவே வேணாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம பிரியாணியை எடுத்துக்கலாம். அருமையான ஒரு டேஸ்ட்டில் நம்ம ஹோட்டல் போல் ஒரு பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்க 1.5 கிலோ அரிசி போட்டு 1.5 கிலோ மட்டன் போட்டு பிரியாணி செஞ்சுருக்குது. தாராளமாக 12 பேர் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்லாம், அந்த மாதிரி செஞ்சுருக்கோம். இதே போல் நீங்களும் மட்டன் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.